ஆன் த அதர் ஹேண்ட் எனக்கு என்ன படுதுன்னா இபிஎஸ் வந்து இஸ் எக்ஸூடிங் அ சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு விஷயம் நிச்சயமாக தெரியுது, ரிசல்ட்ஸ் வில் பி சர்ப்ரைஸ். என்னதான் மீடியா டாமினேஷன் டிஎம்கே நரேட்டிவ் டாமினேட் பண்ணாலும் கிரவுண்ட் லெவலில் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. எது இன்னைக்கு விஜய் தனித்து நின்று போட்டு தனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு காமிக்க விரும்புகிறதோ இந்த பாதையில தான் சீமான் பல ஆண்டு காலமாக பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலை மே சேஞ்ச் இஸ் கான்ஸ்டுவன்சி, வானதி ஸ்ரீனிவாசன் மே சேஞ்ச் ஆர் கான்ஸ்டுவன்சி, இப்படி எல்லாம் பேசப்படுறது. ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. இந்த தடவை டிஎம்கேயோட டாமினன்ஸ் இன்னும் வந்து தொடருமா, இல்லாட்டி தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருமா? வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. 5 மாநில தேர்தல் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற 4 மாநிலங்களையும் எந்த திசையில் போகிறது? தமிழ்நாட்டில் திராவிடியன் டாமினன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லாட்டி ஒரு சைலண்ட் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குதா? பிஜேபி உண்மையிலேயே வளருதா? ஏடிஎம்கே மீண்டும் எழுமா, இல்லாட்டி டிஎம்கே இன்னும் பல ஆண்டுகள் ஆட்சியை கட்டுப்படுத்துமா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்ல வரார் இந்தியாவோட மிக முக்கியமான பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ல ஒருவரான திரு சேகர் ஐயர். இது ஒரு சாதாரண இன்டர்வியூ இல்லை, இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பொலிட்டிக்கல் ஷோடவுனாக இருக்க போகிறது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, கிளிக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அன்காம்ப்ரமைஸ்டு ட்ரூத்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இது தென்னவன் மீடியா, நான் உங்கள் சிவகுமார். வணக்கம் சேகர் ஐயர். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணியிலிருந்து எடப்பாடி, தொடர்ந்து தினகரன், இப்போ அதுக்கப்புறம் நயனா நாகேந்திரன் எல்லாரும் டெல்லிக்கு வந்து படையெடுத்து அமித்ஷாவோட பேசுறாங்க. ஆனால் தொகுதி முடிவுகளோ வேற எந்த முடிவுகளோ எந்த விதமான அறிவிப்பும் வெளியால. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வரதா இருந்து இன்னைக்கு வந்து அவர் கேன்சல் பண்ணிட்டதா தகவல் வெளில வருது. ஸோ டெல்லியில் என்ன நடக்குது சொல்லுங்க. இல்லைங்க, அமித்ஷாவோட ப்ரோக்ராமோ பியூஷ் கோயல் ப்ரோக்ராமோ எதுவும் தமிழ்நாடு சம்பந்தம் இல்லை, கூட்டணி சம்பந்தம் இல்லை. இங்கே தொடர்ந்து இங்கே இப்போ புதுதில்லியில் விடாமல் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் எடுத்துகிட்டே இருக்கார். நம்ம மேற்கு ஏசியா சம்பவத்தை வச்சிருந்து எரிபொருள் எப்படி கொண்டு வருது, டேங்கர் அதெல்லாம் சிக்கின்னு இருக்கோ எப்படி கொண்டு வருது, இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, அப்புறம் கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இவங்க தொடர்ந்து மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்பிஜி பற்றாக்குறை, பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் பிஎன்ஜி, அப்புறம் இப்போ எல்பிஜி ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற இடத்துலேருந்து கப்பல்கள் எது ரஷ்யனோட இது போயிட்டுருக்கோ அதை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பல மறைமுகமாக நடக்கிற சில முயற்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இதனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு இப்போ சென்னை வரதா இருந்தது சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் நாளை இரவு வர்றாரு. காரணம் அவர் WTO மீட்டிங்கு வர போயானோம் பியூஷ் கோயல். அதனால் அதுக்கு தொடர்ந்து ப்ரிப்பரேட்டரி மீட்டிங்ஸ் வர நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த சம்பவம், இந்த இப்போ மேற்காசி ஆசியாவில் நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, கல்ஃபில் இந்த தொடரும் போர், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இதில் விளைவுகள். அதனால் பாருங்க பிரதமரே டைரக்டாக பேசிட்டே இருக்கார். பல முறை பேசியாச்சு ஈரான் தலைவர்களோட, இஸ்ரேல் தலைவர்களோட, குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, நம்ம யுஏஇ. ஸோ இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொல்வது வந்து பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏதோ ஒரு இடைவெளி நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள, அதனால இது ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா பாருங்க இப்போ எல்லாம் செட்டில் ஆயிடுது. அப்புறம் எக்ஸாக்ட் இப்போ என்னன்னா ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். இந்த ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சின்ஸ் அவர் வந்து தமிழ்நாடு பார்வையாளர் இதில் இஸ் ஓவர்சியர், பிஜேபி தரப்புலேருந்து இன்சார்ஜ் மாதிரி இருக்கிறதுனால, எலெக்ஷன் இன்சார்ஜ், அதனால பியூஷ் கோயலுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ வரணும்னு சொல்லி. இதை தவிர்த்துங்க, இது டிஎம்கேயோட நெரேட்டிவ். அதாவது டிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிற ஊடகங்கள், சேனல்ஸ், அவங்கெல்லாம் தொடர்ந்து 2-3 நாள் இதே டிபேட். ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அங்கேயும் இருக்குது. திமுக விசிகே தொகுதி ஒதுக்கு, அப்புறம் சிபிஐ, சிபிஎம், ஈவன் கமல்ஹாசனோட கட்சி கூட அவங்க 2 தன் சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணுங்கிறான்.
இதை பற்றி அவ்வளோ ஹைலைட் ஆக மாட்டேங்கிறது. இல்லை அது எப்படியாவது முடிஞ்சிருங்கிறாங்க. ஆனால் இதுதான் பிரச்சனைங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இவர் இபிஎஸ் டெல்லியில் வந்து அமித்ஷா பற்றி பேசிட்டு, இது வெறும் இட ஒதுக்கீடு இல்லை, இதை தவிர்த்து இப்போ தேர்தலுக்கான வேணுங்கிற கேம்பெயின் எப்படி இருக்க போகிறது, எங்கெல்லாம் பிரதமர் வருவார், பிரதமர் வந்து ஜாயிண்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சில எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நம்பர் ஃபைனலைஸ்ட் ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்பர் ஃபைனலைஸ்ட்னா அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? அதாவது இப்போ 30 கிட்டத்தட்ட பிஜேபி கண்டெஸ்ட் பண்ண போகிறது. அப்புறம் அதே மாதிரி நம்ம டிடிவி தினகரன் கட்சிக்கு ஒரு ஃபிகர் வச்சுருக்காங்க. அது இன்னும் அது இபிஎஸ் டிடிவி லெவலில் பேசப்படுகிற விஷயம். அதுக்கப்புறம் பிஎம்கேக்கும் அதே மாதிரி பிஎம்கே டைரக்டாக இபிஎஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இது ஒன்லி கொஸ்டின் ஆஃப், இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு இரவு வரதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் பி அனௌன்ஸ்ட் ஆன் மண்டே. இப்போ வரப்போகிற திங்கக்கிழமை இந்த டீட்டெயில்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட். இதில் ஒன்றும் எனக்கு கிரைசிஸ் தெரியல. இரண்டாவது, இந்த தொடர்ந்து ஒரு இது ஒன்று மரபை சுற்றிட்டே இருந்தது பாருங்க. அது மாதிரி வந்து விஜய் உள்ள வருவாரா மாட்டாரா, டிவிக்கே வருமா, அவங்களுக்கா இடம் ஒதுக்கி, அதெல்லாம் பாருங்க மோரார்லெஸ் இத்தனை ஸ்பெகுலேட்டிவாக இருந்தது. அவர் இபிஎஸ்ஸே டெல்லியிலையும் சொல்லிட்டாரு, சென்னையிலையும் சொல்லிட்டார். அது கூடவே பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவரும் சொல்லிட்டா, யாரும் உள்ள அது மாதிரி நாங்கள் யாரோடையும் பேசலை. இதில் கான்டாக்ட்ஸ் இருந்துதான் பாருங்க, அன்ஆஃபிஷியலாக பல கான்டாக்ட்ஸ், பல என்ன சொல்கிறது இன்ட்ரோலோக்யூட்டர்ஸ் பாருங்க. நடுவில் இவங்களுக்கும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா விஜய் பொறுத்த மட்டும் அவர் இந்த தேர்தலில் he wants to go it alone. அவர் வந்து முதல்ல சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றும் புதுசாக மாறல. இவர் டெல்லிக்கா சிபிஐ என்கொயரிக்கு போனது, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனது, இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு மாறுமாங்கிற ஒரு சுச்சுவேஷன், மீடியா ஸ்பெகுலேஷன் அதிகமாக இருந்தது தேன் ரியாலிட்டி. அதனால பாருங்க அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாருங்க ஒன்று நிச்சயம், அதிமுக தரப்புலேருந்து எதை நான் கேள்விப்படுறேன், 165 குறைஞ்சு இருக்காது. தே வில் கண்டெஸ்ட் அட்லீஸ்ட் 160 165, சில பேர் சொல்றாங்க 167 கூட இருக்கலாம். ஸோ தட் ஃபிகர் இல் நாட் கோயிங் டு சேஞ்ச். தே ஆர் த லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்க பண்ண போறாங்க. ஸோ அதில் ஒன்றும் குறையாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்தராக ஏதாவது ஆக போகிறதுனா ஒன்றும் ஒரு பெரிய சேஞ்ச் வர மாதிரி இதில் இன்னும் மாறுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியும் டிஎம்கே தலைமையில் டிஎம்கேவோட மதசார்பற்ற இது கூட்டணி, இது ரெண்டு தான். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஆகி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ், அப்புறம் சசிகலா, அவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் மாதிரி பண்ணி, இல்லை அதில் வந்து ஏதோ பெரிய டிஎம்கே ஹேண்ட் இருக்கிற மாதிரியோ, அதனால இவங்களுக்கு நிறைய லாஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் ஸ்பெகுலேஷன். எனக்கு இன்னும் அதில் எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி படலை சார். ஏன்னா திஸ் இஸ் எல்லாம் வி ஆர் ரீடிங் டூ மச். இந்த அலையன்ஸ் வந்துடும், தே வில் கெட் டவுன் டு த ஃபீல்டு. ஏன்னா 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்கிறது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சிவகுமார் சார், புதுச்சேரியை வச்சுன்னு ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் என்ஆர், இன்ஃபேக்ட் காங்கிரஸில் இருக்கிற சில தலைவர்கள் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க என்னன்னா என்ஆர் காங்கிரஸும் பிஜேபிக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது உண்மைதான். எதை வச்சுட்டு பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்ம லாட்ரி கிங் இருக்கிறல சான் மார்டின், அவரோட மகன் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், அவர் ஐஜிகேன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில். அவரை பிஜேபி அந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர பார்த்து அவரை எதிர்த்தாரு. இப்போ அதுவும் செட்டில்ட் ஆகிடுது. ஸோ அதனால காங்கிரஸ்ல சில பேர் யார் டிஎம்கேவோட காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ஃபீல், அதாவது தே ஆர் நாட் வெரி ஹாப்பி. தே வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் விஜய் அண்ட் காங்கிரஸ் கோயிங் டுகெதர். அதில் கொஞ்சம் ராகுல் காந்தியோட இது செல்லலைங்க, செல்லாமல் சோனியா காந்தியை பி சிதம்பரத்தோட குட் ஆஃபீஸஸ் வச்சுன்னு அதை முடிச்சிட்டார் ஸ்டாலின். அதில் பாருங்க இதுவரை ராகுல் காந்தி தரப்பிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது இந்த இது அலையன்ஸ் வெல்கம் பண்ணி. ஆமாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு வருவாரா, கேம்பெயின் பண்ணுவாரா, இல்லை முழுமையா he will focus only in அஸ்ஸாம் அண்ட் கேரளாவா தெரியல. ஏன்னா கேரளா டைரக்ட் ஃபைட் இடதுசாரி கட்சிகளோட, அதில் காங்கிரஸ் எப்படியாவது கேரளா ஜெயிச்சு காமிக்கணும்.
ஏன்னா இந்த தடவை 10 வருஷம் ஆயிடுத்து இடதுசாரி கட்சிகள். ஸோ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா, தமிழ்நாடுக்கு வருவாரா, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த மட்டும் கேட்டீங்கன்னா, ஆஸ் ஃபார் ஆஸ் எதிர்கட்சிகள் தே ஆர் கோயிங் வித் திஸ் அலையன்ஸ். அண்ட் இபிஎஸ் பர்சனலா என்ன அமித்ஷாட்ட ஒரு சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் கான்ஃபிடென்ட், ஒரு கிரவுண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அமித்ஷா. என்ன நம்ம அலையன்ஸ் வி ஆர் கான்ஃபிடென்ட், எங்களுக்கு வர ஃபீட்பேக். அதனால தான் நீங்க பாருங்க, ஒரு அவரோட ஃபேஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது, கட்டாயமா ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. என்னவா இருந்தாலும் என்னதான் மீடியா டாமினேஷன், டிஎம்கே நரேட்டிவ் டாமினேட் பண்ணாலும் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலம் பார்த்துட்டாங்க. இதை அவங்க ரிப்பீட் பண்ண பல இடங்கள்ல விரும்புறதில்லை. அதுக்கு மேல இந்த சலுகை, அந்த சலுகை, இந்த தொகை, அந்த தொகை, இதெல்லாம் இருக்கு இம்பாக்ட். பட் பீப்புள் ஆல்சோ ரியலைஸ் இதெல்லாம் ஒரு லாஸ்ட் மினிட் நடக்கிற விஷயம்னு. அதனால இதெல்லாம் எப்படி ஆகும், என்ன ஆகும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இதுவாக இருக்கிற மாதிரி படலை எனக்கு. எனிவே த பேட்டில் வில் பி இன் த ஃப்ரண்ட். பிரதமர் கட்டாயம் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 2-3 மீட்டிங் போடுறதா இருக்கு. பட் எல்லாத்தோட என்னன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டரோட ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈரான் கிரைசிஸோட ஃபாலோ அவுட்டை சமாளிக்கிறது. அதே தான் அமித்ஷாக்கும், அந்த வேலை அமித்ஷாக்கும். அண்ட் தொடர்ந்து ஐபி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, கேஸ் சிலிண்டர் எங்கே ஷார்ட்டேஜாக இருக்கு. ஏன்னா இப்போ அடுத்து பைப்லைன், மேஜர் சிட்டிஸ்ல பைப்லைனில் போகிறது கேஸ். இதுக்கும் அடுத்து ப்ரெஷர் வந்ததுன்னா 80% குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில இடத்துல. இப்போ 100% சப்ளைல 80% பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரதமர் ஒரே அலோவ் பண்ணுறது என்னன்னா, எப்படி பண்ணுறது. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சப்ளை இதால ஒரு 20% கமர்ஷியல் இது இன்க்ரீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதாவது இது அப்டேட் வந்துட்டே இருக்கு. அதனால பிரதமரும் சரி, மற்ற மந்திரிகளும் சரி இதுலயே ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதை தவிர்த்து இவருக்கு பாருங்க, மண்டே இங்கே வந்து பண்ணிட்டு உடனே அடுத்து WTO மீட்டிங்க்கு போயானா எங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மெயின் டிஸ்கஷனுக்கு வருது. அண்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு காமர்ஸ் மினிஸ்டர் போப்புறாரு. நன்றி சார். நீங்க வந்து தேர்தல் பற்றின செய்தி மட்டும் இல்லாம மக்களுக்கு ரொம்ப உபயோகமான மற்ற செய்திகளையும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல நம்ம தேர்தல் விஷயத்துக்கு திருப்பி வந்தான்னா, இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் 2026ல என்னவா இருக்கும்? இந்த தேர்தல் ப்ரெடிக்டபிளா இருக்குமா, அன்பிரடிக்டபிளா ஏதாவது முடிவு எதிர்பார்க்கலாமா? நீங்க தமிழ்நாடு பத்தி கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயமா தெரியுது, the results will be surprising. ஒரு ஆச்சரியம் உண்டாக்குற மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்க போறது. யாரு வந்து ஆல்சோ ரேன் நினைச்சோமோ அவங்க தே மே பெர்ஃபார்ம் பெட்டர். இரண்டாவது, ஃபைனலா கேண்டிடேட்ஸ் மேல இந்த தடவை டிபெண்ட் பண்ண போறது. அதுல திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எவ்வளவு புதுமுகங்களை கொண்டு வராங்க, பிஜேபி கூட எவ்வளவு புதுமுகம் கொண்டு வராங்க. இதுவரை பிஜேபியோட ஃபார்முலா நீங்க மேற்கு வங்காளம் பாருங்க, கேரளா பாருங்கன்னா எல்லா தலைவர்களையும் அவங்க களத்தில் இறக்கிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபேக்ஷனல் ப்ராப்ளம் வரும். எனக்கு டிக்கெட் கொடுக்கல, அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்க, பல இது நடந்துட்டு இருக்கு. ஷிஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டுவன்சி, சர்வே ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு எங்கே யார் போனால் நல்லா இருக்கும். கோயம்புத்தூர்லேயே பாருங்களேன், பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அண்ணாமலை மே சேஞ்ச் இஸ் கான்ஸ்டுவன்சி, வானதி ஸ்ரீனிவாசன் மே சேஞ்ச் ஆர் கான்ஸ்டுவன்சி, இப்படி எல்லாம் பேசப்படுறது. ஸோ இந்த தரம் உங்களுக்கு எக்ஸ் ஃபேக்டர் சொல்லுவாங்க நம்ம தேர்தல் அனலிஸ்ட்லாம். எக்ஸ் ஃபேக்டர் இந்த தரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு புதுமுகங்கள் அறிமுகப்படுவார்கள், எவ்வளவு இளைஞர்களுக்கு பங்கு கிடைக்க போகுது. அது அதிமுக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும். ஸோ இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க, நிறைய யங் பீப்புள் வில் கம். எல்லா கட்சிகளும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி யங் பீப்புள் வரும்போது இட் வில் பி நாட் ஒன் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன், பட் 234 மினி அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஒரு தொகுதியில the battle will be like an assembly election. அதுல என்ன ஃபேக்டர் வரும்? கேண்டிடேட் ஃபேக்டர், காஸ்ட் காம்பினேஷன் ஃபேக்டர், ஓட்டர் மொபிலைசேஷன், பூத் லெவல்ல எவ்வளவு அவங்க திரட்ட முடிகிறது. அண்ட் ஐந்தாவது கட்டாயமாக the ரோல் ஆஃப் மணி ஃபேக்டர், ஃபேக்டர் எம். ஏன்னா இவங்க வந்து ஸ்டாலின் பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அது இது திறப்பு விழா, அந்த விழா எல்லாம் கடைசியில் என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க.
ஸோ இதில் ஃபைனலாக ஒன் வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். நான் கேள்விப்படுறது என்னன்னா, இந்த யூஸ்வலாக தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி ஏதாவது தே வில் ஈவன் டிஸ்ட்ரிபியூட் மணி சொல்கிறாங்க. எல்லாம் மோஸ்ட்லி மேஜர் பார்ட்டிஸ் டூ திஸ். பட் பீப்புள் ஆர் ஆல்சோ எவ்ரி எலெக்ஷன் கெட்டிங் மோர் அண்ட் மோர் அவேர். ஒரு தடவை பணத்தை கொடுத்த பிறகு ஒரு ஓட்டு போட்ட பிறகு எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறாங்க. அதில் இன்னொரு ஃபேக்டர் சிவகுமார் சார், ஐ வாண்ட் டு ஆட் விச் மே பி எக்ஸ் ஃபேக்டர். கட்சிகள் எவ்வளவு பெண்களை முன் கொண்டு வராங்க. How many parties are willing to give nomination to women candidates? ஏன்னா புது முகம் சொல்லும் போது நீங்க விமன் கேண்டிடேட் கொண்டு வந்தீங்கன்னா அது ஆகும். இப்போ ஆக்டர் விஜயோட கட்சி பொறுத்து தமிழ் வெற்றி கட்சி பொறுத்து இதே ஃபேக்டர் வரப்போகுது. will he bring, because அவர் கட்சியில முக்கால்வாசி பேர் யங்கா இருப்பாங்க. இந்த எஃப் ஃபேக்டர் சொன்ன பார்த்தீங்களா, அது விஜய் கட்சிக்கு ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஏன்னா போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ விஜய் இங்க டெல்லி வரத்துக்கு முன்னாடி, சிபிஐ கிட்ட 3ஆம் முறை வரத்துக்கு முன்னாடி, அந்த போசி ஆனந்த்ங்கிறவர் அவங்க டிவிக்கு நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினாரு. பேசும்போது அங்கதான் இந்த ஃபேக்டர் வந்தது. என்னன்னா, ஏன்னா அவங்கள கேட்கறாங்க எல்லா ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட், உங்கள்கிட்ட 2 கோடி திரட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. மெனி கேண்டிடேட்ஸ் கேனாட். அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி இன்னைக்கெல்லாம் சட்டசபை தேர்தல் ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் நத்திங் இஸ் ஃப்ரீ. இப்போ தோரணம் கட்டுறதுக்கு கூட யூ ஹேவ் டு ஹையர் சம்படி அண்ட் யூ ஹேவ் டு பே தட். போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதுக்கு, கேம்பெயின் வெஹிக்கிள்ஸ், கேம்பெயின் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அந்த மைக்க பிடிச்சுன்னு சொல்ல எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டு பே சேலரி. அப்படி பண்ணும் பொழுது டிஎம்கே, அதிமுக, பிஜேபி, பாமக இவங்கள்ட்ட இருக்க ரிசோர்சஸ் இந்த மற்ற கட்சிகள்கிட்ட கிடையாது. இப்ப போசியான அந்த மீட்டிங் போட்டதுல என்ன ஆச்சுன்னா இதே பேச்சு வந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு கூட்டணியில போனாதான் பெட்டர். பிகாஸ் தே ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி ஜஸ்ட் டு லூஸ் த எலெக்ஷன். அந்த ரியாலிட்டி ஷாக் வருது விஜய்க்கு. அவர் அனௌன்ஸ் பண்ண போற எத்தனை கேண்டிடேட்ஸ் மைதானில் இருக்க போறாங்க, அவங்கள்ட்ட நிதி எவ்வளவு திரட்ட முடிய போறது, எவ்வளவு செலவழிக்க முடியும், இதெல்லாம் பிரச்சனை வரப்போறது. அதனால அவங்களே பிரஷர் போட்டாங்க, நீங்க இது பண்ணிடுங்க, why don't you let us have a கூட்டணி, இந்த தடவை நமக்கு முதல்ல திமுக வீழ்த்தணும். பட் அல்டிமேட்லி விஜய் ஹஸ் ரியலைஸ், இல்ல இந்த தடவை நான் தனித்து போடுது, ஏன்னா ஐ வில் நாட் ஹேவ் ஃபேஸ். அவரு ஒரு பொசிஷனை பார்ட்டி கொண்டு போயிட்டு பின்னாடி கொண்டு போக முடியல. அதாவது அவர் பாலிடிக்ஸ் தெரியாதனால, பொலிட்டிஷியன் இல்லாதனால, அண்ட் ஹி வாண்டட் டு பிரிங் ஜென்யூன்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்னு பார்க்கிறார். அதுல இவங்க கூட யாரு கூட போனா எப்படி? ஆனா அரசியல்ங்கிறது பாருங்க, அந்த இதை நீங்க இட் இஸ் அ பான் கேம். காய்களை நான் பார்த்துதான் நாத்தணும். அண்ட் அட் எ டைம் யூ கேனாட் ஹேவ் டூ மெனி கோல்ஸ் அண்ட் டூ மெனி ரைவல்ஸ். இவர் டிஎம்கே எதிர்த்து இது போராட்டம். அவர் சொன்னாரு, இது தமிழ்நாடு தேர்தல், இது பாராளுமன்ற தேர்தல் இல்ல. ஸ்டாலின் சொல்றது தமிழ்நாடு வர்சஸ் சென்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சொன்னாரு. ஆனா கூடவே he should have decided ஒரு டாக்டிக்கல் ரிட்ரீட் பண்ணி ஒரு டாக்டிக்கல் அலையன்ஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், டாக்டிக்கல் ரிட்ரீட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பண்ணிருக்கணும். அது அவர் பண்ணல. தட் இஸ் வை திஸ் எலெக்ஷன். ஏன்னா அவருக்கு பெரிய கேம்பெயின் என்ன, ஒரு 4-5 மீட்டிங் பண்ண கரூர் சம்பவம் கொடுத்து. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது கேண்டிடேட்டை போட்ட பிறகு அந்த கேண்டிடேட் எவ்வளோ பேர் போவாங்க, எவ்வளோ பேர் ஃபைட் பண்ணுவாங்க, அண்ட் how much of what they will cut off from DMK or ADMK alliance. அதனால இதெல்லாம் going to be இது ஃபேக்டர். ஆனால் ஒன்று நிச்சயங்க, டிஎம்கே தலைமை எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக முன்ன இருந்ததோ, இப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு தொகுதிகளில் பிரச்சனைகள் இருக்குது. அவ கட்சிக்குள்ளே இருக்குது, மாவட்ட செயலாளர்களை எதிர்த்து இருக்குது, அந்தந்த டிஎம்கேவோட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற செட்டப்ல இருக்குது, டிக்கெட் யாரு கொடுக்கறது என்ன பண்றது இதுல இருக்குது. ஸோ திஸ் இஸ் a very difficult election. On the other hand, எனக்கு என்ன படுதுன்னா, இபிஎஸ் இஸ் exuding a sense of confidence. ஒரு கான்ஃபிடன்ஸ் காமிக்கிறாரு. பிகாஸ் அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, அவர் எங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிற கூட்டத்தை ஃபீட்பேக் வருது. ஒரு அரசியல்வாதி கூட்டத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. அதுவும் என்ன, நல்லா
எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல் தலைவர்கள். அதுல இவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது, சரி கிரவுண்ட் நமக்கு சரியா தான் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவர் அமித்ஷாட்ட கன்வே பண்ணியிருக்காரு. ஏன்னா அமித்ஷாக்கு தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் மாநிலம். திஸ் சான்ஸ் வி ஷுட் நாட் கிவ். 2021 ட்ரை பண்ணோம், முடியல. பிகாஸ் ஐடிஎம்கே வாஸ் இன்கம்பென்ட் பார்ட்டி, ஆட்சியில் இருந்தது. அதனால் அது எதிர்த்து பல பிரச்சனைகள் இருந்தது. ஜெயலலிதா மறைவு, ஜெயலலிதா மறைந்த பிறகு அவங்க ஓட்டின அடுத்த 4 வருடங்கள், அப்புறம் இந்த இவிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ். இப்போ பாருங்க, யூ கேன் ஆல்சோ சி த ஆங்ஸைட்டி. திமுக தலைவர் ஆங்ஸைட்டி, யாரை போனாலும் சேர்த்துக்கிறாங்க அலையன்ஸில், வாங்க வாங்க வாங்கன்னு. ஓபிஎஸ் இவ்வளோ பண்ணிட்டு அங்கே போயிட்டார். ஸோ இதில் என்ன ஆச்சு, அவருக்கு சரி அவர் தொகுதியில் ஏதாவது பண்ணுவாரா என்ன கேட்டீங்கன்னா, இந்த தடவை டேர்ன் கோட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஆல் எல்லாம் யூ ஃபாட் ஹியர், தென் யூ ஆர் கோயிங் தேர். அவரோட தொண்டர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் தெம்செல்வ்ஸ். இதை தவிர்த்து சிவா சார் ஒன்று வாட்ச் பண்ணணும். சீமானோட கட்சி இருக்கு பாருங்க, நம்ம தமிழர் கட்சி. அவர் தனித்து போட்டிட்டே வராரு. ஒரு தேர்தலையும் நிறைய டெபாசிட் தான் போயிருக்கு எல்லா கேண்டிடேட்ஸுக்கும். ஆனால் இருந்தும் இந்த தரம் அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஈ வே டேக் அவே குட் சங்க் ஆஃப் ஓட்ஸ் இஸ் கட்சி. அண்ட் புது கேண்டிடேட் கொடுக்க பார்க்குறாரு, படித்தவர்களை கொடுக்க பார்க்குறாரு, ஒரு புது அப்ரோச்சில் வராரு. எவ்வளோ யூத் அட்ராக்ட் ஆவாங்க, ஏன்னா அவர் சினிமா பர்சனாலிட்டி இல்லை. பட் ஹீ இஸ் டு பி வாட்ச்ட். பட் எது இன்னைக்கு விஜய் தனித்து நின்று போட்டு தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு காமிக்க விரும்புகிறோரோ, இந்த பாதையில தான் சீமான் பல ஆண்டு காலமா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எங்க இம்பாக்ட் நான் கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு ஹீஸ் ஃபோக்கஸிங் தோ ஹி வில் புட் அப் கேண்டிடேட் 234 தொகுதியில் போட்டாலும் ஒரு 40-50 இதுல ஃபோக்கஸ் பண்றாரு. அதுல அவருக்கு 10 சீட்டு ஜெயிச்சா கூட பெரிய விஷயம். If he wins at least 4, 5 or even half a dozen, பெரிய impact. 10 it will be very big impact. சார், நீங்க ரொம்ப விளக்கமான பதில சொன்னீங்க. ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. இந்த தடவை டிஎம்கேயோட டாமினன்ஸ் இன்னும் தொடருமா, இல்லாட்டி தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருமா? சார், டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் இண்டிகேஷன் ஆகுது. அந்த சேஞ்ச் எவ்வளவு டிஎம்கே வீக்கன் பண்ணுங்கிறத பார்க்கணும். போன தடவை கிடைத்தோட ரொம்ப குறைஞ்சது வச்சுக்கோங்க. சப்போஸ் they are not able to have majority on their own, 117 தொகுதி அவங்க தனிப்பட்ட முறையில் தங்கள்கிட்ட இல்லைன்னா சிச்சுவேஷன் சேஞ்சஸ். நான் இது சொல்ல மாட்டேன் சார், இல்லை கம்ப்ளீட்டா அவங்க ரவுட்டட் இல்லை. அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் இருக்குது. They have a very powerful machinery. But இருந்தும் உள்ள இருக்கிற ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டி இருக்குது. So I will not be surprised if they even struggle for a majority on their own. 100 தாண்டுமா? All linkage எல்லாரும் பல பேர் கருத்து என்னன்னா, for the first time தமிழ்நாடு பேசி அங்க அசம்பிளி தொங்கு சபை பார்க்கலாம். ஓகே சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள், அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி.